A jewel box is in the shape of a cuboid of dimensions கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஜுவல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியூபாய்ட் ஷேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 30, பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சர்மவுண்டட் பை அ ஹாஃப் பார்ட் ஆஃப் எ சிலிண்டர். அது மேலே வந்து ஹாஃப் பார்ட் ஆஃப் எ சிலிண்டர் வந்து அது மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாக்ஸுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இந்த கியூபாய்டோடைய வால்யூமும் இந்த ஆஃப் பார்ட் ஆஃப் எ சிலிண்டருடைய வால்யூமும் ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த ஜுவல் பாக்ஸுடைய வால்யூம் கிடைக்கும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஆனால் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் வந்து பாதி தான் இருக்குது, அதனால நம்ம கண்டிப்பாக இங்கே ஆஃப் போட்டுக்கணும். சரி, இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஹெல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே ஆஃப் அப்படியே போட்டுக்கலாம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கியூபிக் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது, அதனால் இது H1 இது H2ன்னு எடுத்துக்கலாம். எல் பார்த்திங்கன்னா இந்த கியூபாய்டுடைய லென்த் வந்து நமக்கு 30 இருக்குது, பிரெத்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது, ஹைட் பார்த்திங்கன்னா 10 இருக்குது, ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த சிலிண்டருக்கு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து சென்டர் பார்ட்டு, இது வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். இது எவ்வளோ, இங்கே இருக்கிறது தான் இதுவும் இருக்கும். அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும், 15 சென்டிமீட்டர். இப்போ டயாமீட்டரில் பாதி தான் என்னவாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும். அப்போ 15/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 15/2ன்னு போட்டுக்கலாம். இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 வாட்டி 15/2 போட்டுக்கலாம். H2 அப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட், சிலிண்டருடைய ஹைட். அப்போ 30, இங்கே 30னா இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும், 30 தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 13 போட்டுக்கலாம். இங்கே சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 15 பார்த்தீங்கன்னா 45. அப்போ 45 × 1 வந்து 45 தான் வரும். எத்தனை ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்குது, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆஃப் போட்டுக்கலாம். இதில் நம்ம எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 1 டைம், இது 15 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது 2 டேபிள், இது 1 டைம், இது 11 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 × 15 × 15 × 15. ஸோ 11 × 15 × 15 × 15/7 இருக்குது. ஸோ 4500 ப்ளஸ், ஸோ 15 × 15 பார்த்தீங்கன்னா 5 5s are 25, பேலன்ஸ் 2, 1 5s are 5, இங்கே 7 வரும், இங்கே 5, இங்கே 1. எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 12, பேலன்ஸ் 1, 2, 225. திருப்பியும் ஒரு 15 போடலாம், ஏன்னா 15 கியூப் இருக்கு இல்லையா. 5 5s are 25, பேலன்ஸ் 2, 10, 12, பேலன்ஸ் 1, 10, 11 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 3, 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 7 3 3, திருப்பியும் 5 7 3 3, ஆட் பண்ணால் 5, 12, பேலன்ஸ் 1, 11, பேலன்ஸ் 1, 7 3. ஸோ இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இங்கே 2 × 7 14 இருக்குது. அப்போ 14ஆல் இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம இங்கே 2 டிஜிட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 14 × 2 வந்து நமக்கு 28 கிடைக்கும். 14 × 3 பார்த்தீங்கன்னா நமக்கு 12, பேலன்ஸ் 1, 42 வந்துடும். அப்போ நம்ம 2 டைம்ஸ் தான் போட முடியும், 28 வரும். இதுலேருந்து நம்ம இதை சப் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் 1 இறக்கிக்கிறேன். இப்போ இது 14 டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைம்ஸ் போடுறேன். அப்போ என்ன ஆகும்னா 32, பேலன்ஸ் 3, 8, 11 ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 7 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 28, பேலன்ஸ் 2, 98 ஆகிடுது. அப்போ 6 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். 6 டைம்ஸ் வந்து 24, பேலன்ஸ் 2, 8, 84 வருது. அப்போ இங்கே 6 டைம்ஸ் போட்டு இங்கே 84 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் 7 வருது. இப்போ நான் வந்து 2 இறக்கிக்கிறேன். இப்போ 72னா நம்ம வந்து 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 70 கிடைக்கும். அப்போ 5 டைம்ஸ் 70, பேலன்ஸ் என்ன ஆகும், 2. அடுத்தது என்ன பண்ணலாம், 5 இறக்கிக்கலாம். 1 டைம் தான் போட முடியும், ஏன்னா 2 டைம் போட்டவே 28 மாறிடும். அப்போ 1 டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 14 வரும். இப்போ பேலன்ஸ் 11 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இங்கே 0 சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 110 இருக்குது. இங்கே 7 டைம்ஸ் போடும்போது நமக்கு 98 கிடச்சிது. 8 டைம்ஸ் போட்டால் 112 வருது. அப்போ 7 டைம்ஸ் தான் போட முடியும். 7 டைம்ஸ் போட்டால் நமக்கு 98 வருது. ஸோ இதுலேருந்து நம்ம சப் பண்ணும்போது 0ல் போகாது, இங்கேருந்து பவர் பண்ணும்போது இது 0 ஆகும், இது 10 ஆகும், இப்போ இங்கே 2 ஆகும், இப்போ இது 1 ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம இங்கே 0 சேர்த்துக்கலாம். இது எத்தனை வாட்டி போட முடியும், நமக்கு 8 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 8 டைம்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 112 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 8.
8 இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 டைம்ஸ் தான் போட முடியும். ஏன்னா 6 டைம்ஸ் போட்டால் 84. அப்போ 5 டைம்ஸ் போடுறோம் போது இங்கே வந்து 1 ஆட் பண்ணிப்போம். இப்போ இங்கே 79ஆக மாறிடும். அப்போ 2651.79 நமக்கு கிடைக்குது. 2651.79 இங்கே சென்டிமீட்டர் கியூப். இப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4500 2651.79 ஆட் பண்ணால் நான் இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 2 0 9 7 1 5 11 பேலன்ஸ் 1 5 7 7151.79 சென்டிமீட்டர் கியூப்னு வால்யூம் கிடைக்குது.